ஒரு சித்தர் அருமையாக சொல்வார், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாக மாதமாய் புயவனை வேண்டி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டின்னு. போய் இந்த உலகத்துல நான் இந்த விலையெல்லாம் கழிக்கணும்ப்பா, எனக்கு ஒரு உடலை தாங்க. 4, 6, 10 மாசம் அலைஞ்சி தெரிஞ்சு ஒரு வழியா உடலை கொடுத்தாங்க. அப்ப எதுக்கு வந்தோமோ அதை செய்தோமா? இல்ல. வந்து என்ன பண்றோம்? கூத்தாடி கூத்தாடி எதெல்லாம் இன்பமா தெரியுதோ அதையெல்லாம் இன்பம் நினைச்சு, பொய்ப்பொருள் எதுவோ அதை இன்பம்னு நினைச்சு, மெய்ப்பொருள் எதுவோ அதை தொலைத்து விடுகிறோம். இந்த மெய்ப்பொருளை உணர்ந்து இந்த உலகத்தில் ஊரும் சதமல்ல, உற்றாரும் சதமல்ல, உற்றுவென்ற பிள்ளையும் சதமல்ல, பெட்டியிலும் சதமல்ல, எதுவுமே சதமல்ல. இறைவா, உன்னுடைய திருவடி ஒன்றே என்று எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்போ இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமையும். நீர் குமை போல வாழும். அதான் உதாரணமா சொல்லுவாங்க, குடும்பத்துக்குள்ள நீ இரு, மனைவி மக்களை காப்பாற்ற வேண்டாமா? காப்பாற்றணும். ஆனா அதிலேயே பற்றி வைக்காது. அது வந்ததை கடமையை செய்யணும். மேல்மலையை கட்டி 24 மணி நேரமும் இருந்து பூஜை பண்ணு அப்படின்னு யாரும் சொல்ல. கொஞ்ச நேரம் சரண கமலாலயத்தை அழைக்கப்பட நேரம் மட்டும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் அப்பெல்லாம் சொல்லுங்க. இதுல பெண்களாகிய நமக்கு ஒரு எளிமையான வழி இருக்கு. என்னன்னா, சமையல் பண்றோமா, அரிசிய போடுறா, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு போடு. காய்கறி நிறையா இறைவன் நாமத்தை சொல்லு, சிவபிராணத்தை சொல்லு, விநாயகர் அலுவலப்பன், இதை பாடிட்டே நம்ம செய்தோம் வைக்கிறேன். இறைவனை வழிபட்ட புண்ணிய பலன் கிடைக்கும். நம்ம அப்படி இறை நாமத்தோடு சமைக்கவே உணவு, இதை யார் யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களெல்லாம் கொரோனா என்ன எப்படிப்பட்ட நோய் வந்தாலும் நம்மை தாக்காது. அது பிரசாதமாக மாறுகிறது. அப்ப நமக்கு அதுக்கு ஒரு டைம் வேணுமா? எங்கெல்லாம் அதான் சொன்னாங்க, நீங்களும் இருந்தும் கிடந்தும் நினைப்பது உண்மைன்னு. எங்கெல்லாம் நிற்கும்? ரேஷன் கடையில போனா எவ்வளவு நேரம் வெட்டியா நிற்கும். அந்த பக்கத்துல உள்ளவங்கிட்ட ஏதாவது தலை விட்டுட்டு வேஸ்டா பேசிட்டு, அப்ப நிக்க நேரத்துல பேசாம மனம் எரிச்சலையோட இருக்கிறாங்க. அதை செய்யுது. இப்ப வேலைக்கு போகக்கூடியவங்கன்னு வைங்க, ஒரே இடத்துலதான் நம்ம போயிட்டே இருக்கோம். அந்த ஏரியாவை நமக்கு தெரியும். டிக்கெட் எடுக்கணுமா, பக்கத்துல உள்ளவங்கிட்ட போய் உட்காந்து நீ யாரு என்ன எல்லாம் கேட்கணும். அவன் ஸ்டாப் வந்தா வாரே கூட சொல்ல மாட்டா, எனக்கு போயிடும். இதுக்காக நம்ம வீணா அவங்க வாழ்க்கையை போய் கேட்டு நமக்கு என்ன பண்ணும்? அப்ப அந்த நேரத்துல விநாயகர் அலுவலப்பாட ரொம்ப தூரம் போறோமா, சசிரப்பம் சீக்கிரம் இறங்கிடுவோமா, விநாயகர் அலுவலப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் போவோமா, சிவபுராணத்தப்பா. அதுலயும் 2 பலன் இருக்கு. என்ன பலன் இருக்கு? ஒண்ணு இறைவனை வழிபட்ட பலன் இருக்கு. இன்னும் உள்ளே இருக்குமா, எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்கும். இந்த ஆக்சிடென்ட் நம்ம ஒருத்தர் உள்ள உட்கார்ந்து சிவபுராணம் பாடினா பஸ்ல உள்ள எல்லாரும் காப்பாற்றப்படுவார்கள். பஸ்ஸை சுற்றிலும் தெய்வீக ஆட்கள் நிறைந்து இருக்கட்டும். இந்த பயணம் நல்லபடியாக நிறைவேறணும்னு டிக்கெட்டை வாங்கி உட்கார்ந்து நம்ம பாட்டை பாடணும்னா இறைவனுடைய அருள் கிடைக்கும். என்ன ஒரு ஆக்சிடென்ட் வந்தாலும் அந்த இறை சக்தி தடுத்து நிறுத்தோங்க. அப்ப இறைவன் நாமத்தை சொல்லலாமா சொல்லக்கூடாது? சொல்லணும். இன்னைக்கு மட்டும், நாளைக்கு மட்டும், சோம்பலாத நேரத்துல மட்டும், பல்வேறு எக்ஸாம் நேரம் மட்டும் அப்படி இல்லை. எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் அப்பெல்லாம் சொல்லுங்க. துஞ்சனும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சம் நைந்து நினைவின் நாள் வரும். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தினமும் சொல்லு. இருக்கு. இப்ப காலையில நான் அங்க இருந்து கிளம்புறேன் 11 மணிக்கு. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம பஸ்ல வந்தோம், எங்கெல்லாமோ இறங்கணும், காப்பி குடிச்சோம், எல்லாமோ செய்தோம். இதுல எல்லாம் ஒண்ணு இல்லாம உங்க இடத்துல கொண்டு எங்க விட்டாங்க. அதுக்கு இறைவனுக்கு படுக்கும் போது நன்றி சொல்லு. ராத்திரியில நம்ம போய் தூங்க
சுவாச